ஹாய். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு யார்? திருமூலர் அப்படிங்கிற ஒரு புலவர் சொல்கிறாரு. உடம்பை நம்ம முன்னாடி அவர் இழுக்கா நினச்சாராம். அதுக்கப்புறம் அந்த கடவுள்ன்ற சக்தி நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குதுன்றதை உணர்ந்து அந்த உடம்பை போற்றி பாதுகாத்து நான் அந்த உயிரை வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய உடலையும் மனசையும் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத வச்சுக்குவாங்க. அதை பற்றி ஒரு கேரை எடுத்துக்க மாட்டாங்க. அது நிறைய உடம்பில் பல விளைவுகளை ஏற்படுத்துது. இயற்கையாக ஏதாவது நோய் வந்தாலும் பரவாயில்ல, இயற்கையாக நிறைய நோய்கள் வருது, இந்த சாப்பிட்ற ஒரு விஷயத்தால எல்லாம் வருது. ஆனால் நம்மளுடைய உடம்பை கேர் எடுத்து பார்த்துக்கணுன்றது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டா தான் பிறர் மேலேயும் நம்மளுக்கு அன்பு பாசம்லாம் வரும். இந்த சமுதாயத்துக்கோ மற்றவங்களுக்கோ ஏதாவது நம்மளால் உதவி செய்ய முடியும். அதனால் நம்மளோட உடலையும் ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாத்துக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. இதை இந்த வயசில் இது தேவையா, அந்த வயசில் அது தேவையா அப்படின்லாம் கேட்பாங்க. எந்த வயசில் வேணாலும் நல்ல உடம்பை பாதுகாத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. தன்னை அழகாக்கிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. நான் என்னோடய ஏஜ் 50க்கு மேலே ஆனதுக்குள்ளே நான் டையெல்லாம் போடுறதில்ல. இயற்கையான முடி தான் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச்.